இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் எப்படி நடத்துறது. ஈவெண்ட் மீன்ஸ் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஈவெண்ட் பண்றோம், அந்த ஈவெண்ட்ல என்னெல்லாம் நம்ம கவனிக்கணும் முதல்ல, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகுதியில். முதல்ல ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டோட வரக்கூடிய டார்கெட் ஆடியன்ஸ் யாருங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த என்டையர் ஈவெண்ட்டை நம்ம நடத்தணும். எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ் ஓனர் தான் வரப்போகிறாரு, நம்ம B2B தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஈவெண்ட்ஸில் என்னெல்லாம் அந்த அந்த பர்டிகுலர் ஸ்டாலில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறது. இல்லை கஸ்டமர் தான் வரப்போகிறாங்க அப்படின்னா அங்கே வச்சே நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்களை எப்படி, அந்த ஸ்டால் சின்ன ஸ்டாலாக இருக்கணுமா இல்லை பெரிய ஸ்டாலாக இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே இந்த ஈவெண்ட் நடத்துகிறப்போ அந்த கோல் செட்டிங்கை கரெக்டாக வச்சுக்கணும். இந்த ஈவெண்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் பண்ணுறோம், பிராண்டிங்காக தான் பண்ணுறோம், இல்லை இது சேல்ஸுக்காக பண்ணுறோம், லீடுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத முதல்ல ஒரு கோல் செட் பண்ணுறோம். ரெண்டாவது, அங்கே பண்ண போகிற அந்த ஈவெண்ட்டுக்கான ஃப்ளையர்ஸை மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக ரன் பண்ணுறது. இந்த 3 நாள் நடக்கிற ஈவெண்ட்டில் இந்த ஃப்ளையரை நீங்கள் கொண்டு எங்களோட கடைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட், 10% டிஸ்கவுண்ட், அந்த 3 நாள் மட்டும்தான். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்த ஈவெண்ட் நடத்த போகிறாங்க. அந்த ஈவெண்ட் நடத்தின உடனே அந்த யார் அந்த பர்டிகுலர் ஃப்ளையர் எடுத்துகிட்டு கடைக்கு வராங்களோ அவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அவங்க ஒருவேளை வெளியூரில் இருந்து வந்தாங்கன்னா அந்த பஸ் ஃபேரை கூட நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோன்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா நம்ம நிறைய கஸ்டமரை வர வைக்கிறதுக்கு. மூணாவது, அங்கே பின்னாடி போட போகிற அந்த ஃப்ளெக்ஸ் எப்படி இருக்க போகுது, அந்த ஃப்ளெக்ஸில் என்ன மாதிரியான இமேஜஸ் இருக்க போகுது, என்ன மாதிரியான டெக்ஸ்ட் இருக்க போகுது, கால் டு ஆக்ஷன், அந்த ஃபோன் நம்பர் யாரோடது அப்படிங்கிறத முதலையே நம்ம முடிவு பண்ணுறோம். இது எல்லாமே வெல் பிளான்டாக நம்ம பண்ணணும். நாலாவது, ஸ்டாஃப் யார், கவுண்டர் சேல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபை நம்ம பண்ண போகிறோமா, ஃபீல்டு ஸ்டாஃபாக ரொம்ப நேரம் பேச போகிறாங்களா, ஷார்ட் டைமாக பேச போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம். அஞ்சாவது, போன உடனேயே அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ மெசேஜ், நீங்கள் எங்களோட ஸ்டாலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிறத ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறது, அவரை காண்டாக்ட் பண்ணி பேசுது. ஒருவேளை அப்படி நம்ம பேசுகிறப்போ அவரோட நீடு ஏதாவது தெரியுது, அவர் எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாருன்னா அவரை உடனே ஃபாலோ பண்ணுறது. 1 வாரத்துக்கு அப்புறமோ 2 நாளைக்கு அப்புறமோ ஃபாலோ பண்ணி அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை. 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அன்றைக்கி ஈவெண்ட் முடிவில் ரேண்டமாக நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்தவங்களுக்கு, அந்த ஸ்டாலுக்கு வந்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் எம்ப்ளாயி ப்ராடக்டை பற்றி சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணாரா, உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத ஒரு ஃபீட்பேக் கேட்குறது. அது மூலமாக நம்ம சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இல்லை அவங்க ப்ரைஸை பற்றியோ ஏதோ ஒரு தகவல் சொன்னால் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாலுக்கு போனவங்ககிட்ட ஒரு இன்புட்ஸை நம்ம எடுக்கலாம். 8வது பாயிண்ட், நம்ம ஸ்டாலை ரொம்ப எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு போட்டிகள் நடத்தலாம். சின்ன சின்ன போட்டிகள் நடத்தி அந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம ப்ரைஸ் கொடுக்கலாம். முந்தின நாள் வந்தவங்களுக்கு அடுத்த நாள் ப்ரைஸ் கொடுக்கலாம், காலையில் வந்தவங்களுக்கு மாலையில் ஃபோன் பண்ணி வர வைக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு 1 hourல நீங்கள் எல்லா ஸ்டாலையும் பார்த்துட்டு வாங்க, ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு என்கேஜ் பண்ணலாம். ஸோ அதுவும் நம்மளோட ஸ்டாலுக்கு அதிக மற்றவங்களோட வித்தியாசப்படுறதுக்கு ஒரு அதிக வாய்ப்பாக இருக்குது. ஸோ 9வது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணுறோமோ அது சரியாக பண்ணுறோமா அப்படிங்கிறத மெஷர் பண்ணி பார்க்குறது. ஸோ அவேர்னஸை சரியாக பண்ணியிருக்கோமா, சரியாக தான் சேல்ஸ் பண்ணுறோமா, இந்த ஒரு ஆஃபர்னு போட்டிருக்கோமே நிறையா சேல்ஸ் ஆகிருக்கா, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோமே சேல்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்மளே என்ன பண்ணுறது, மெஷர் பண்ணி பார்க்குறது. 10வது, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க, ஈவெண்ட்டு முடிஞ்சிடுச்சு, ஸ்டால் முடிஞ்சிடுச்சு, நம்மளோட போன எல்லாருக்கும் நாங்கள் இந்த ஸ்டாலால் இவ்வளோ கெயின் ஆகிருக்கோம், ஒரு 1000 வாடிக்கையாளர்களுக்கு எங்களோட பொருள் போயிருக்கு, இல்லை எங்களுக்கு 10 புது வாடிக்கையாளர் வந்திருக்காங்க, ஒரு 500 பேருக்கு நாங்கள் இந்த மாதிரி எங்களோட பிராண்ட் எக்ஸ்டாப்ளைஸ் பண்ணியிருக்கோம், 1 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு, அதுக்கு காரணம் நீங்கள் தான், உங்களோட நீங்கள் போனதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு நன்றி மெசேஜ், ஒரு தேங்க்யூ மெசேஜை அவங்களுக்கெல்லாம் சென்ட் பண்ணும். இது எல்லாமே என்ன நடக்கும்னா, அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை அவங்க நினைவு வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை எப்போதுமே மறக்கவும் மாட்டாங்க. ஒரு ஈவெண்ட்டை ரொம்ப சக்ஸஸாக பண்ணுறதுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு உங்களோட பிஸ்னஸ் ஈவெண்ட்டை எப்படி பண்ணணும்னு இதிலேருந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பகவதி அருண்.